எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின இன்றைய காந்தி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு காந்தியை பற்றின ஒரு சித்திரம் உண்டு. காந்தி ஏன் கோமனாண்டி ஆனார்? ஆக்சுவலாக காந்தி வந்து தன்னோட மேலாடைய கலந்து கலந்தது வந்து மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. சக இந்தியர்களுக்கு வந்து கொடுத்த முழு உடை இல்லாத பொழுது எனக்கு முழு உடை தேவையில்லை, எனக்கு அரை அடை பொழுதும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மேலாடையை கலைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டு விதமாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஒன்று, இது வந்து இந்தியாவுடைய ஏழ்மையை வந்து பறைசாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு விதமாக இதை வந்து ஆக்சுவலாக அந்த புத்தகத்தை இன்டர்பிரட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ இந்தியா வந்து ஜனநாயகத்துக்கு வந்து தயாராகிருந்த சமயம், விடுதலைக்கு பிரிட்டிஷார்ட்டேருந்து விடுதலை வாங்கி நம்மளுடைய இந்தியர்களுடைய கைக்கு அதிகாரம் திரும்ப வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருந்த சமயம் வந்து பொது வெளியில் வைக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்தியா இன்னும் சுதந்திரத்திற்கோ அல்லது ஜனநாயகத்திற்கோ தயாராகவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது அப்படிங்கிற பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, அகைன் ஒரு கான்டெம்பரரி ஃபேமஸ் ஹிஸ்டோரியன் இருக்கார், பேர் ராமச்சந்திரன் தான். அவரோட ஒரு புத்தகம் இந்தியா ஆஃப்டர் காந்தி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு சித்திரம் இருக்குது. அதாவது இந்தியாவோட முதல் தேர்தல் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய வரைபடத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அப்போ அனைவருக்குமே வந்து வாக்குரிமை அளிக்கப்படுகிறது, irrespective ஆஃப் எந்த விச் கிளாஸ் யூ பிலாங் டு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டு அது வந்து அந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. அதில் இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகள்லாம் அப்போ கிடையாது. ஸோ சில மலை பிரதேசங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியது. ஸோ இதை முழுக்க இதை வந்து யார் இதை ஸ்பேர்கட் பண்ணுறா அப்படின்னா, லண்டனில் வந்து ICS முடித்த திரும்பிய அதிகாரிகள் தலைமையின் கீழ் இந்த ஒட்டுமொத்த தேர்தலுமே இந்தியாவின் முதல் ஜனநாயக தேர்தல் வந்து நடக்கும். அப்போ அவங்க வந்து இந்த மலை பிரதேசங்களுக்கு போகும்பொழுது அங்குள்ள மக்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தாச்சு, இட்ஸ் ஜனநாயக நாடு, உங்களுடைய தலைவரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம், உங்களோட ஒவ்வொருத்தருடைய பெயரும் எங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அங்கே இருந்த மக்கள், அந்த பழங்குடி மக்கள் வந்து தனக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனியான பெயர் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு கோண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே வந்து தன்னை கோண்டு அப்படின்னு தான் அழைச்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு 20 to 30% சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சமூகத்தின் பெயரையே தன்னுடைய பெயராக வச்சுக்கிறாங்க. ஒரு சுதந்திரம், அதாவது ஜனநாயகம் வந்து எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு தனி மனிதனை வந்து அடிப்படை அழகாக கொண்டு எழுப்பப்படும் ஒரு அமைப்பு ஜனநாயகம். பட்
இந்தியா அப்போ இருந்த இந்த நிலப்பிரபுத்துவ காலகட்டம் அப்படிங்கிறாங்க. நிலப்பிரபுத்துவ காலகட்டம், ஃபியூடல் சொசைட்டி. அந்த டைமில் வந்து இந்தியா பெரும்பாலான இந்தியர்கள் தன்னை ஒரு சமூகமாகத்தான் முன்வைக்க விரும்புகிறாங்க. இப்போ கூட அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பட் அப்போது சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்திலேயும் கூட வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது. அதாவது தனி மனிதனை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் அல்ல இந்தியாவுடைய சமுதாயம். ஒரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவை அடிப்படையாளராக கொண்ட ஒரு சமுதாயம் தான் வந்து இந்தியாவில் இருந்தது. அதுதான் நிலப்பிரபுத்துவ காலகட்டத்தில் உலகம் முழுக்க நிலப்பிரபுத்துவ காலகட்டங்கிறது இப்படி ஒரு சமூகத்தை அடிப்படையாளராக கொண்டு தான் இயங்கி வருகிறது. ஓகே, ஸோ ஜனநாயகம் அல்லது அதுலேருந்து முளைக்கக்கூடிய சுதந்திரங்கிறது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இயங்கக்கூடியது. தட் மீன்ஸ் அதுக்கு வந்து ஒரு அடிப்படை அழகு வந்து தனி மனிதன் தான். ஸோ இதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவை பற்றி பொதுவெளியில் வைக்கப்பட்டது. இந்தியா இன்னும் ஜனநாயகத்திற்கு தயாராக இல்லை. ஸோ அவர்களை பொறுத்தவரை அவர்களை ஆள்பவர்கள் ஒரு மன்னனாக அரண்மனையிலோ அல்லது கடவுளாக கோவிலிலோ அல்லது ஜமீன்தாராக பங்களாவிலோ இருக்க வேண்டும். ஸோ தனக்கு சமமான ஒருத்தரை, அவருக்கு தகுதி இருந்தாலும் அவர்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்தியா ஜனநாயகத்துக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து காந்தி வந்து தன்னுடைய மேலாடை களைவதன் மூலம் உடைக்கிறார் அப்படிங்கிறத வந்து இந்த ஜெயமோகனோட இன்றைய காந்திங்கிற புக்கு வந்து நமக்கு லிங்க் பண்ணி காமிக்குது. இது வந்து இந்தியாவுக்கு இது வந்து ஒரு காந்தி வந்து இந்தியாவுடைய ஏழ்மையை பறைசாற்றுறதுக்காண்டி இதை பண்ணல. அது காந்தி ஒரு அறைகூவல் விடுக்கிறார். அறைகூவல் யாருக்கு அப்படின்னா, இந்தியா ஜனநாயகத்துக்கு தயாராக இல்லை என்பவர்களை நோக்கி ஒரு அறைகூவல். இங்கே வந்து நான் ஒரு எளிய மனிதன், என்னை போன்ற தகுதியும் திறமையும் உடையவர்களும் இவர்களுடைய தலைவனாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அறைக்கு. பட் இதை இன்னொரு விதமாகவும் நம்மளால் பார்க்க முடியும். இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்த அறைகூவலை விட இது வந்து திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் டுவர்ட்ஸ் இண்டியன்ஸ். உன்னை ஆளப்போகிறவன் வந்து வானத்திலிருந்து வர வேண்டியதில்லை, வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை. உங்களுக்குள் தகுதியும் திறமையும் உள்ள ஒருவரை உங்களால் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். தகுதியும் திறமையும் இருந்தால் உங்களில் ஒருவரே தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மேலாடை களையுதல் அப்படிங்கிற மாதிரி